மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போதைய அரசியல் சூழ்நிலையை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். எஸ்வி சண்முகம் சில எம்எல்ஏக்களோடு அதிமுக உடைத்துக் கொண்டு வெளியேறி தனிக்குழுவாக அமர்ந்து கொண்டார். தவேகாவுக்கு ஆதரவு என்றும் கூறிவிட்டார். முதலமைச்சராக திருமாவளவனை அமர்த்துவதற்காக நாங்கள் முடிவு செய்திருந்தோம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவருக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று அவர் மீது பழியை போட்டு, எடப்பாடி மீது பழியை போட்டு தாங்கள் விலகி வந்ததற்கான ஒரு காரணத்தை இப்பொழுது அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைத்து விடும் என்ற நிலை இருந்தது. அதனால் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று மற்றொரு காரணம் அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இது வழக்கமாகவே கட்சிகள் பிரியும் போது யார் மீதாவது ஒரு பழியை போட்டுவிட்டு பிரிந்து கொள்ள வேண்டும், பிரிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் கடந்த பல ஆண்டுகளாக இந்திய வரலாற்றில் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுதும் அதே மாதிரி ஒரு காரணத்தை பிரிந்து வந்த குழுவினர் கூறுகிறார்கள். இன்று கவர்னர் அவருக்கு உத்தரவிட்டிருந்த, தவேகாவுக்கு உத்தரவிட்டிருந்தபடி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய நிலை இருந்த பொழுது ஏற்கனவே திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு 120 இடங்கள் தேவைக்கு தேவையான மெஜாரிட்டி 118 என்ற அளவில் இருந்த போதும் கூட 2 அதிகமாக கிடைத்து 120 என்ற பெரும்பான்மை இடங்களை அவர் பெற்றிருந்தார். அதிலேயே அவருடைய சட்டமன்றத்தில் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அது போதுமானதாக இருந்தது. இந்த நிலையில் அதிமுகவை உடைத்து கொண்டு பிளவுபடுத்திக் கொண்டு ஒரு குழு வந்திருக்கிறது. அவர்களும் ஆதரித்திருக்கிறார்கள். இது பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோன்றும் என்றால், விஜய் இவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கிவிட்டார், அல்லது விஜயை ஆதரிக்கக்கூடியவர்கள் விஜயின் ஆட்சியை நீடிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இவ்வாறு அவர்களை விலைக்கு வாங்கி விஜய் அவர்களுக்கு உதவும்படி செய்திருக்கிறது என்று ஒரு பார்வை இருக்கிறது. சிலர் கூறுவார்கள் அது பிஜேபி என்று, சிலர் கூறுவார்கள் அது கிறிஸ்துவ மிஷனரிகள் என்று, சிலர் கூறுவார்கள் விஜயே குதிரை பேரத்தில் இறங்கிவிட்டார் என்று சொல்வார்கள். குதிரை பேரத்தில் இறங்க வேண்டிய அவசியம் தற்போது அவருக்கு இல்லை. ஒரு தடவை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை அவர் நிரூபித்த பிறகு இனி 3-4 மாதங்களுக்கு பிறகுதான் நம்பிக்கையில்லா தீர்மானமோ அல்லது மறுபடி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அவசியமோ அவருக்கு ஏற்படும். ஒரு 6 மாத காலங்களுக்கு அவருக்கான நெருக்கடி எதுவும் ஏற்படாது. இந்த நிலையில் அதிமுகவை பிளவுபடுத்திக் கொண்டு வந்த எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பதால் அவருக்கு பெரிய அளவில் அது பெரிய மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஆதரவையோ அது உண்டாக்கி விடாது. ஆனால் அவர்களும் மதச்சார்மை என்ற அடிப்படையில் தான் அவர்களும் இவருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். இந்த நிலையில் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள்தான் தன்னுடைய வருங்காலத்தை கணக்கில் கொண்டு யாரை ஏற்றுக்கொள்வது, யாரை தள்ளி வைப்பது என்று முடிவு செய்ய வேண்டும். தொல் திருமாவளவன் மற்றும் காங்கிரஸ் மற்றும் வலது இடதுசாரி கட்சிகள் அவருக்கு கொடுத்த ஆதரவை அவை முன்னமேயே கொடுத்து விட்டதால் அவர்கள்தான் நம்ப தகுந்தவர்கள் என்று அவர் கருத்தில் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் வருவார்கள், போவார்கள், டிமாண்ட் செய்வார்கள். அந்த பேரங்களுக்கு விஜய் பணிந்து விடக்கூடாது. பேரமில்லாமல் கிடைத்த வாய்ப்புகளை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டு ஆதரிப்பவர்கள் எல்லாம் புறந்தள்ளாமல் சற்று எட்டவே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக்கொண்டு அவர் ஆட்சியை தொடர வேண்டும். அதற்குள் அவருக்கு ஒரு சர்ச்சையில் அவர் சிக்கிக்கொண்டார். பிரபல ஜோதிடரை முக்கியமான அரசு பணியில் அவர் அமர்த்தி விட்டார். ஒரு முதலமைச்சருக்கு ஒருவருக்கு பதவி கொடுப்பதற்கும் ஒருவரை பதவியிலிருந்து விடுவிப்பதற்கும் முழு அதிகாரம் இருக்கிறது என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கிய பதவி சரிதான். ஆனால் தமிழகம் எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இருக்கிறது என்றால், மதவாதம் இல்லாமை என்ற இரு பிரிவுகளாக தமிழகம் வாக்காளர் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜோதிடம், ஆன்மீகம், குறி சொல்பவர்கள் என்ற அடிப்படையில் உள்ளவர்களை அவர் பதவியில் அமர்த்தி தன் பக்கத்தில் வைத்துக் கொள்வது பார்ப்பதற்கு சற்றே விகாரமாக தோன்றும். ஆகவே அவருக்கு அவர் பதவி வழங்க விரும்பினால் இந்து அறநிலைத்துறையில் அவருக்கு ஒரு முக்கியமான பதவி அவர் வழங்கலாம். இது போன்ற அரசு விழாக்களில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது இந்த பதவியை வைக்கிறார் என்று எல்லோருக்கும் தெரியும்படியான ஒரு பிரபலமான பதவியை வழங்குவது ஏற்புடையது அல்ல. ஆனாலும் மனித நாகரிகம் கருதி மக்களுடைய ஏகோபித்த வெறுப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் எந்த விதமான சங்கோஜமும் இல்லாமல்
கொடுத்த பதவியை அன்றே பறித்து விட்டார். அந்த உத்தரவை ரத்து செய்து விட்டார். இதற்கே அவரை நம்ம பாராட்டலாம். உண்மையில் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு கிளம்பியவுடன் அவர் உடனே யூக பார்க்காமல் அவரை பதவி நீக்கம் செய்து விட்டார். இதுவும் ஒரு நல்ல பண்பு தான். ஆனால் அவருக்கு இனி பல சவால்கள் காத்திருக்கின்றன. கூடி குலவிக் கொண்டே காலை வாரும் குழுக்கள், எதிரிலே நின்று எதிரியாக நடத்தி எதிரியாக பேசக்கூடிய குழுக்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வாக்காளர்கள், பொதுமக்கள். எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் செயல்களையும் எப்படி சமாளிப்பார் என்பது ஒரு சவாலான விஷயம். இதில் முதல் 6 மாதத்தில் இந்த சவால்களை அவர் கடந்து விட்டால் அவரை வெல்ல யாராலும் முடியாது. அவருக்கு எல்லா சூட்சுமங்களும் தெரிந்து விட்டது என்ற அர்த்தம். திரு விஜய் அவர்கள் எடுத்த எடுப்பிலேயே கஜானா காலி, கையில் பைசா இல்லை என்பது போன்ற வார்த்தை, அபச்சொல்லை அவர் சொல்லியிருக்க கூடாது. நாங்கள் பார்ப்போம், ஆராய்வோம், ஆராய்ந்து பின் என்ன செய்வோமோ அதை செய்வோம் என்று அவர் கூறியிருக்க வேண்டும். அவருக்கு தனது வாக்குறுதிகள் பெரும் சுமையாக இப்பொழுது இருக்கின்றன. நிஜமான முறையிலே அரசாங்கத்திற்கு கடன் இருக்கலாம். முந்தைய அரசுகள் அந்த கடனை எப்படி வைத்துக்கொண்டு வட்டி செலுத்திக் கொண்டு தனது ஆட்சியை தொடர்ந்ததோ, மக்கள் சேவையை செய்ததோ, மக்களுக்கான திட்டங்களை வகுத்ததோ அதே போல் அவர் செய்திருக்கலாம். இப்பொழுது பாருங்கள், 10 தேதி மேல ஆகிவிட்டது, 13 ஆகிவிட்டது என்று 15ஆம் தேதிக்குள்ளாவது இந்த மகளிருக்கான உரிமை தொகையை அவர் வழங்க வேண்டும். அவர் சொன்னார் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார். அடுத்து சொன்னார் ஆண்களுக்கு, இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார். இப்பொழுது சொன்னார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அவர் இப்படி செய்யலாம். நான் பழைய அரசு கடந்த முறை ஆட்சி செய்த அரசு கொடுத்த அதே 1000 ரூபாயை இன்னும் 6 மாதங்களுக்கு எந்த தங்குதடையும் இல்லாமல் தருகிறேன். அல்லது ஒரு 500 ரூபாய் சேர்த்து தருகிறேன். அடுத்து இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து 2000 தருகிறேன். மறுபடியும் 6 மாதம் கழித்து. மூன்றாவதாக இன்னொரு 6 மாதம் கழித்து 2500 தருகிறேன் என்று அவர் சொல்லலாம். மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அவருடைய சட்டமும் திட்டமும் இருக்க வேண்டும். அவர் ஒன்றை சொன்னால் 9 விதமாக மக்கள் மத்தியிலே அது பரப்பப்படுகிறது, மக்களுக்கு விமர்சிக்கப்படுகிறது. ஆகவே அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் அவர் திட்டமிட்டு யோசித்து செய்ய வேண்டும். அதே போல 4000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். 4000 ரூபாயை எப்பொழுது முதல் கொடுப்பேன் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும். பெண்களுக்கு திருமணத்திற்கு 1 பவன் நகை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த 1 பவன் யாருக்கு என்பதை இவர் திட்டவட்டமா அறிவிக்க வேண்டும். கடந்த முறை திமுக அரசு தன்னுடைய வாக்குறுதியில் எல்லோருக்கும் 1000 ரூபாய், எல்லோருக்கும் இலவச பஸ் பாஸ் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லோருக்கும் என்று சொன்னால் 2 கோடிக்கு மேல் உள்ள குடும்ப அட்டைதாரர்களில் அரிசி வாங்குபவர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச உரிமை தொகை என்று கூறிவிட்டார்கள். அரிசி வாங்காதவர்களுக்கு 1,80,00,000 குடும்பத்தாருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. இப்பொழுது என்ன நடந்து விட்டது என்றால், அரசாங்கத்தினுடைய சலுகைகளை பெற்றவர்கள், பெறாதவர்கள். பெற்றவர்கள் 1,25 கோடி, பெறாதவர்கள் 1,80 கோடி. சோ பெறாதவர்களுக்கு பெற்றவர்கள் மேல் ஒரு பொறாமை, நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம். சோ அவர்கள் வாக்கு கூட இன்று திமுகவுக்கு கிடைக்காமல் போய்விட்டக்கூடும். ஆகவே அறிவிப்பை தெளிவாக சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் இலவச கல்வி என்று சொல்லிவிட்டு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் அந்த கல்வி, அதுக்கு இன்ன தகுதி வேண்டும் என்று பிறண்டு மாற்றி பேசுவது மக்களுக்கு அது பிடிக்கவில்லை. தெளிவாக இந்த அட்டைதாரர்களுக்கு தான் அது, இந்த மாதிரி தகுதி உடையவருக்கு தான் இது என்று சொல்ல வேண்டும். அல்லது ஒட்டு மொத்தமாக ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் 1000 ரூபாய் உண்டு என்று சொல்ல வேண்டும், 2000 ரூபாய் உண்டு என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது இலவச மின்சாரம் கொடுக்கிறார்கள். இது கூட பல குளறுபடிக்கு உட்பட்டதா இருக்கிறது. எப்படி என்றால் 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தான் அந்த 200 யூனிட் மின்சார இலவசம் என்று கூறுகிறார்கள். இது எந்த அடிப்படையில் கணக்கிடுகிறார்கள் என்று கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் புரியவில்லை. அதை புரிபடும்படி அவர்கள் செய்ய வேண்டும். இதுபோல ஒவ்வொரு திட்டத்தையும் அறிவிக்கும் பொழுது இதை இன்று தருகிறேன், நாளை இதை தருகிறேன், நாளை மறுநாள் அதை தருகிறேன் என்று அதை மக்களுக்கு பிரித்து விளக்கிவிட வேண்டும். இன்னாருக்குத்தான் தருவேன், இன்னாருக்குத்தான் கொடுக்க நிதி இருக்கிறது, மற்றவர்களுக்கு நான் அப்புறம் தருவேன், அதை பற்றி யோசிப்பேன் என்று சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் பொதுவாக
இப்பொழுது அவர் 1 பவன் தங்கம் கொடுப்பதா சொல்லியிருக்கிறார் திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு. தமிழ்நாட்டில் பல பெண்கள் இன்னும் திருமணம் நடப்பதற்கான நாளை மே மாதத்துக்கு பின்பு தள்ளி வைக்கலாம் என்று, மே 15க்கு பிறகு தள்ளி வைக்கலாம் என்று இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எப்போது கிடைக்கும்? அதுபோல பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீராக ஒரு மோதிரம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு மோதிரம் எப்போது கிடைக்கும்? இந்த மாதிரியான மக்கள் எதிர்பார்ப்பு மிகையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் கஜனாவில் பணமில்லை என்று சொன்னவுடன், இவர் எதையுமே தரமாட்டார் என்று மக்கள் மத்தியிலே பீதி ஏற்பட்டு விட்டது. இவர் பதவியேற்ற அன்றே இவருக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வலைத்தளங்களில் எந்த வலைத்தளங்கள் இவரை ஆகா ஓஹோ என்று வர்ணித்தனவோ, அதே வலைத்தளங்களில் கன்னா பின்னாவென்று திட்டும்படியான செய்திகள் பரவிக் கொண்டிருக்கின்றன. இதில் அவர் கொஞ்சம் கவனம் செய்ய வேண்டும், கவனம் வைக்க வேண்டும், சிந்தித்து செயலாற்ற வேண்டும். எதை எப்பொழுது யாருக்கு எந்த மாதிரி தருவேன் என்பதை அவர் தெளிவுபட சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக அவர் 747 மதுபான கடைகளை, மசூதிகள், கோவில்கள், பள்ளிச்சாலைகள், சர்ச்சுகள் இருக்கும் இடத்தை விட்டு 500 மீட்டருக்கு அப்பால் அவர் மாற்றி விடுவேன் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இது 500 மீட்டருக்கு அப்பால் மாற்றி விடுவேன் என்பதால் ஒரு பெரிய சரித்திர நிகழ்ச்சி நடந்து விடாது. 573 கடைகளை இனி எங்கும் திறக்க விடாமல் ஆக்கிவிட்டேன் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். இப்பொழுது இந்த கடைகள் 500 மீட்டர் தள்ளி இருக்குமா அல்லது அப்புறப்படுத்தி விட்டார்களா? இதுபோல் படிப்படியாக கடைகளை குறைப்பார்களா? இல்ல தள்ளி சமூக மக்கள் நெருக்கடியா வாழக்கூடிய இடத்தை விட்டு ஒரு தொலைவான தூரத்துக்கு இந்த கடைகள் மாற்றப்படுமா? இதெல்லாம் அவர் விளக்க வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதை அவர் செய்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு அவருக்கு ஆதரவு இருந்ததோ அந்த ஆதரவில் முதல் 4 நாளில் அவருக்கு ஆதரவு 10% சரிந்து விட்டது. 10% சரிவு என்பது அவர் பெற்ற சரிவுகளில் பெரிய சரிவு இதுதான். இப்பொழுது மக்கள் பார்க்கிறார்கள், ஏன் இவர் குதிரை பேரம் செய்கிறார் என்று. தினகரன் குதிரை பேரம் செய்கிறார், ஊழல் செய்கிறார் என்று முழங்க தொடங்கிவிட்டார். தினகரன் அவர்களை பற்றி நமக்கு முன்பே தெரியும். அவருடைய பேச்சை இவர் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் மக்கள் மத்தியில் அதுவும் செய்தியாக பரவி கொண்டிருக்கிறது. காமராஜ் என்பவரை காசு கொடுத்து அழைத்து தம் கட்சியில் சேர்த்து கொண்டதாக ஒரு பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியிலே. திரு விஜய் ஜோசப் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கவனம். நீங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும் என்ற ஆதரவு எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே கவனமாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்து நல்ல வழியில் ஆட்சியை நடத்த வேண்டும். வாழ்க. நன்றி. வணக்கம்.